வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். நான் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். நமக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சா எல்லாம் கலந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு மேங்கோ வச்சு ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். அதை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குழி கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்காக வேணும்னா நல்லா கொஞ்சம் திக்காக, இது மீடியமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா 1.5 கரண்டி போட்டுக்கலாம். சின்ன கரண்டியில் 1.5 கரண்டி போட்டுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி காய வச்சு 1 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்து தனியாக வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெந்துருச்சு. தண்ணி வடிகட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காய வச்ச பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா கொலன்னு நல்லா திக்காக வந்துடும். திக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு மீண்டும் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சு ஃபஸ்ட்டு சேமியா சேர்த்துக்கலாம். அடுத்தது கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ, நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ அந்த மாதிரி, இப்போ சீசனல் ஃப்ரூட் மேங்கோ அப்படியே லேயர் பை லேயராக அடுக்கி இந்த கஸ்டர்ட் மில்க்கை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் டேஸ்டியான மேங்கோ கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு.